ஓம் சாய்ராம். சாய்பாதம் சரணம். ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி என் கரத்தை தொடு. நீ சோர்ந்து கிடந்த அந்த முகம், நீயே உன்னை பார்க்க தயங்கிய அந்த கண்கள், இந்த நொடியிலேயே உன் முகம் மலர ஆரம்பிக்கும். உனக்கே புரியாது எப்படி அந்த கனமான மனசு திடீரென்று லேசானது என்று. நீ சிரிக்க மறந்தவன், ஆனால் அந்த ஒரு செய்தி வந்ததும் உதடுகள் தானாக விரியும். நீ நம்பிக்கையை விட்டவன், ஆனால் அந்த ஒரு தருணம் உன் உள்ளத்தில் மீண்டும் ஒளி ஏற்றும். அந்த உணர்வு என்ன தெரியுமா? நீண்ட நாட்களாக காத்திருந்த மகிழ்ச்சி உன்னை தேடி வந்த அந்த தருணம். நீ நம்பிக்கையை விட்டு விட்டவன் என்று சொன்னதும் மனம் வருந்தினாயே. முழுமையாக நீ விட்டு விடாததன் காரணமாகத்தான் இப்பொழுது உன் முன் வந்து நிற்கின்றேன். சோர்ந்த தருணம், நம்பிக்கை இழக்கக்கூடிய அந்த நேரம் உன் கண்முன் தோன்றி உன் தோளில் கரம் வைத்து உன்னை சிரிக்க வைத்தேன். நீ இத்தனை நாள் சுமந்தாய் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத சுமை, இதயத்துக்கு மட்டுமே தெரிந்த அந்த வழி. நீ சிரித்தாய், ஆனால் அது உண்மையான சிரிப்பு இல்லை. நீ பேசினாய், ஆனால் உன் மனம் அமைதியாகவே இருந்தது இல்லை. இரவில் தூங்கும்போது கூட உன் சிந்தனைகள் உன்னை விடவில்லை. இது எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். ஆனால் ஒரு தருணம் வந்தது, அது எச்சரிக்காமல் வந்தது, திடீரென்று உன் வாழ்க்கையில் நுழைந்தது. அந்த சந்திப்பு அது வந்தவுடன் உன் முகத்தில் என்ன நடந்தது தெரியுமா? கண்களில் ஒளி திரும்பும், உதடுகளில் சிரிப்பு மலரும், இதயத்தில் அமைதி பரவும். நடப்பதற்கு முன்னாலேயே நான் என் கண்களால் பார்த்து விட்டேன், பார்த்து மகிழ்ந்து விட்டேன். அதைதான் உன்னிடம் இப்பொழுது சொல்கிறேன், நடக்கப் போகின்றது. நீயே உன்னை பார்த்து கேட்டாய், இது நானா இப்படி சந்தோஷமாக இருக்கிறேன்? என் வாழ்க்கையிலா இந்த அற்புதம் நிகழ்ந்தது? ஒரு நீண்ட இரவில் மின்சாரம் போயிருக்கும், அனைத்துமே இருள், அனைத்துமே அமைதி. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு விளக்கு எரிந்தால் அந்த ஒளி எவ்வளவு பெரிதாக தோன்றும். அதுபோல நீ அனுபவித்த இருள் வாழ்க்கை, இந்த ஒரு மகிழ்ச்சி வந்ததும் முழு வாழ்க்கையும் ஒளியாக மாறும். இந்த சமயம் நீ நினைவில் வைக்க வேண்டியதை சொல்கிறேன் கேள் என் குழந்தையே. உலகம் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நீ உன்னை விட்டு விடாதே. உன்னை நீ மதித்துக்கொள். நேரத்தை நம்பு. தாமதப்படுவது எல்லாம் தோல்வி என்று ஆகிவிடாது, கிடைக்காது என்று அர்த்தமில்லை. அது சரியான நேரத்திற்காக காத்திருக்கும். சந்தேகத்தை விட வேண்டும். நீ நம்பிக்கை இழந்த நொடியிலேயே தான் மகிழ்ச்சி தள்ளி போகிறது. நம்பிக்கையை மனதில் வைத்து சந்தேகத்தை விட்டொழித்து சிறிய சந்தோஷங்களையும் கவனிக்க கற்றுக்கொள். அதுதான் பெரிய பெரிய மகிழ்ச்சிக்கு எல்லாம் உனக்கு வழியை கொடுக்கும். உன் முகம் மலர வேண்டுமா? முதலில் அது வெளியில் தெரியாது, உள்ளத்தில் இருந்துதான் தொடங்கும். நீ உன்னை நம்பும் அந்த நொடி, நீ உன்னை ஏற்றுக்கொள்ளும் அந்த தருணம் உன் முகம் தானாக மலரும். இனி கவனமாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். சின்னதாக தான் தோன்றும், அதுதான் பெரிய மகிழ்ச்சியின் தொடக்கம். நீ என் வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்வாய். என் கரத்தை தொட்ட இந்த நொடியிலேயே என் முகம் மலர ஆரம்பித்தது என்று. மகிழ்ச்சி தூரத்தில் இல்லை, நீ தயாரான இந்த நொடியிலேயே உன் முகம் மலர்ந்து விடும். அப்பா, எத்தனை கஷ்டங்களை பார்த்தாய் நீ. குழந்தையே, சுமையாக இருந்ததல்லவா உன் இதயம்? பூமாலை போல இப்பொழுது லேசாகும். இருள் நிரம்பி கிடந்த உள்ளம் ஒளியை கண்ட இந்த நிமிடம், முடியாது என்ற எண்ணம் உன்னால் முடியும் என்று மாறிய தருணமாக வரும். காயப்பட்ட நினைவுகள் எல்லாம் இந்த நொடியில் அமைதியாகும். சோர்வாக இருந்த உயிர் புதிதாக பிறந்த மாதிரி உணரும். நான் தேடிய அந்த மகிழ்ச்சி என்னை தேடி வந்தது என்று மகிழ்வாய். வார்த்தைகளால் சொல்ல முடியாத நிம்மதி உன் உள்ளத்திற்குள் பரவும். ஒரு தொடுதல் உன் வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இந்த ஒரு நொடி ஆயுள் முழுக்க சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த ஒரு உணர்வு மறுபிறவி மாதிரி உன் வாழ்க்கையில் நுழைந்தது. இந்த கரம் என்னை தொட்டவுடன் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி அலையில் நுழைந்திருப்பதை நான் இங்கு பார்க்கிறேன். கஷ்டங்களே வாழ்க்கை என்று நீயே முடிவெடுத்திருந்தாய். ஆனால் அந்த முடிவை மாற்றி நீ விரும்பியதையெல்லாம் இனிமேல் நான் கிடைக்கச் செய்வேன் என்று உறுதியை கொடுக்கிறேன். சாதாரணமாக என் கரத்தை தொட்டுவிட முடியுமா? எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் ஒரு பக்தன் என் கரத்தை தொட முடியும் என்று உனக்கு தெரியும். அந்த அளவு நம்பிக்கை வைத்த குழந்தை நீ. உன்னையே நீ பல சமயங்களில் இழந்திருக்கிறாய். பல போராட்டங்களை பார்த்து மனம் வெம்பி நொந்து அழுதிருக்கிறாய்.
ஆனால் இந்த தொடுதல் உன் வலியை எல்லாம் இப்பொழுது அகற்றி விட்டது. கண்ணீர் விழுந்த இடத்தில் சிரிப்பு பூத்தது. நீ தேடிய ஒளி உனக்கு கிடைத்தது. வெற்றி நிச்சயம்.